ஏன் சொல்ல மாட்டாங்கிறது பதில சொல்லட்டுமே, வியாக்கியானமெல்லாம் அப்புறம் பேசட்டும். மோடியும் அமித்ஷாவும் எடப்பாடி பெயரை சொல்ல தயங்குவது ஏன்னு ஒரு பதில சொல்லட்டும். கூட்டணி இல்லைனாலும் நாங்க தனித்து நிற்க தயார்னு பேசியிருக்கிறாரு விஜய். எந்த சூழலிலும் யாருடனும் கூட்டணி இல்லை, நாங்கள் தனிச்சுதான் நிற்போம் சொல்லணுமே, ஏன் சொல்லல? சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக ஸ்டாலின் அவர்கள் தான் வரணும், அப்பதான் ராகுல் பிரதமராக முடியும்னு அவர் சொன்னாரு. இப்ப ஏன் அந்த பேச்சு வந்துச்சுன்னா, மிக நிச்சயமா நான் சொல்ல தமிழ்நாட்டில் நடந்த இந்த குழப்பம் தான். பாம்பே வரைக்கும் அதை கவனிக்கிறாங்கிறது சாம்னால வந்த பிறகு தெரியுது. இந்த சில்மிஷம் தான் அந்த பேச்சு காரணம். அதிமுகங்கிற வார்த்தையவே சொல்லாம 45 நிமிஷம் ஒரு பிரதமர் வந்து பேசிட்டு போறாருன்னா எந்த அதிமுக தொண்டை ரசிப்பாங்க? கூட்டணி இல்லைனாலும் நாங்க தனித்து நிற்க தயார்னு பேசியிருக்கிறாரு விஜய். இங்க பாருங்க, தயாருங்கிறது வேற, நட்பு சக்திகள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரின்ற வார்த்தையை தான் கரெக்டா பயன்படுத்தின வார்த்தை. அப்ப நட்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குன்னு ஏன் பேசுறீங்க? எந்த சூழலிலும் யாருடனும் கூட்டணி இல்லை, நாங்கள் தனிச்சுதான் நிற்போம் சொல்லணுமே, ஏன் சொல்லல? ஏன்னா நமக்கு இது பத்தாதுன்னு அவருக்கு புரியுது. அதுதான் அரசியல். அதனால நள்ளிரவுல போய் ஒருத்தரை பாக்குறாரு, காங்கிரஸ் வருதா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது வரட்டும், வெளியில வரும்போது புக் எழுதும்போது தெரியும் யாரை வந்து பார்த்தார், அவரே எழுதுவார், தப்பு இல்லை. அரசியல தான். நான் ஒரு அணி அமைப்பேன்னு விக்கிரவாண்டியில் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தைப்படி தான் அவர் இன்னைக்கும் நடந்து போறாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது பலவீனமும் அல்ல, கோழைத்தனமும் அல்ல. ஆட்சியை பிடிக்கணுங்கிற அந்த வேட்கை, நம்ம சும்மா உதார விடலை, அதை நோக்கி நிஜமாவே பயணிக்கிறோன்னு காட்டுறதுக்கு கூட ஒரு வலுவான அணி அமைக்கணும் தானே அவரும் முயற்சி பண்றாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஆனால் சவால் விடுகிற அளவுக்கு இன்னைக்கு யாருக்கும் பெரிய தைரியமெல்லாம் வந்துடலைன்னு தோணுது. கலை யதார்த்தமும் அப்படிதான் இருக்கு. ஆனால் 4 முனை போட்டி, இந்த காங்கிரஸ் உரசல்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுது அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னா, அது போல அதிமுகலையும் ஷீட் ஷேரிங் கொஞ்சம் நல்ல விதமா, ஏன்னா நம்ம இன்னும் அதை பத்தி பேசாம இருக்கிறோம். ஏன்னா இன்னும் அது வரல, எண்ணிக்கை இன்னும் பேச ஆரம்பிக்கப்படலை. பத்திரிகையில 60-70 நிமிஷத்துக்கு போடுறாங்க. நம்பர் எனக்கு தெரிஞ்ச நம்பர் இன்னும் இங்கே பேச ஆரம்பிக்கல. பிஜேபியோட சுமூகமாக முடிஞ்சு அவங்களும் ஒரு வலுவான அணி தான். இதெல்லாம் முடிஞ்ச 4 முனை போட்டுனா இன்னைக்கு சூழல் நான் சொல்லுவேன், ஒரு ஸ்டெப் திமுக தான் முன்னாடி இருக்குன்னு சொல்லுவேன். ஆட்சி அதிகாரம், பணபலம், கூட்டணி பலம் எல்லாம், இந்த கசப்பெல்லாம் காணாம போயிடும். அது எந்த அணியில இருந்தாலும் கசப்பு காணாம போயிடும். எலெக்ஷன் வந்துட்டா அந்த தொண்டர்கள் கொஞ்சம் உற்சாகமா இறங்கி வேலை செய்யும். நான் சொல்றேனே, தளபதி மாணிக்க தாகூர் அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு நாங்கெல்லாம் சகோதரர்கள் அப்படிம்பாங்க. நம்ம தான் பார்த்துட்டு வைக்கப்படணும். அப்போ இந்த சீட்டுல பிரச்சனை இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க காங்கிரஸ். ஒவ்வொரு முறையும் எல்லா கட்சியும் போயிருக்காங்க. காங்கிரஸ் இந்த முறை கேக்குறேன், இந்த முறை பிரச்சனை விஜய் ஃபேக்டர் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறாங்க காங்கிரஸ். அவங்க கேட்கிற சீட்டுக்கு ரொம்ப குறைவாவே இருக்கு. இப்ப 25 கொடுத்தாங்க, இப்ப இது 30 அப்படிங்கிறத தாண்டி அதிகமா கேட்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு திருப்தி இல்லை காங்கிரஸுக்கு. அப்படின்னா என்ன அடுத்த தெரியல, அது ரிசல்ட் முடிவு வந்த பிறகுதானே சொல்லணும். அவங்க 40 கேட்பாங்க, இவங்க 25லேருந்து ஒரு 2 தரம் 25 போட்டிடுங்களேம்பாங்க, இல்லை 2 தரம்பாங்க, 3 தரம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30க்குள்ள அது முடிச்சிருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்பர் நிற்கதானே போகுது. ஆனால் திமுகவோட தான் இருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற சூழல். நேற்று வேணுகோபால் வாயிலிருந்து வந்த வார்த்தை, யாரோ ஒருவர் அல்ல, அதிகார மையத்தில் இருக்கிற ஒருத்தர் இந்த சலசலப்புக்கு மத்தியிலும் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அரசியலில் எதுவும் நடக்கும். நான் ஒரு கேவியட் போட்டு தான் அதை சொல்லுவேன். எப்பயுமே யாரையுமே நம்ப மாட்டேன். நான் அதிகமான வாய்ப்பு இந்த கூட்டணி தொடர்றதுக்கு தான் இருக்கு காங்கிரஸ். சரி, அதே சமயம் அதிமுக நம்ம பேசலன்னு நீங்க சொன்னீங்க, தொகுதி பங்கீடு அடுத்து இருக்கட்டும். ஆனா என்டிஏ சர்க்கார் அப்படிங்கிறது தான் மோடி அவர்களும் சொல்றது. அப்போ அவங்களுக்கு கூட பாஜக கூட ஒரு எண்ணம் இருக்கா? போஸ்ட் போலுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி ஒரு கூட்டாட்சி கொண்டு தாராளமா அமைச்சர்கள் இடம்பெறணும் பிஜேபிக்கு ஆசை இருக்கு. பட் அதுக்காக அதிமுகங்கிற வார்த்தையவே சொல்லாம 45 நிமிஷம் ஒரு பிரதமர் வந்து பேசிட்டு போறாருன்னா எந்த அதிமுக தொண்டை ரசிப்பாங்க? அது அந்த அணிக்கு பலம் சேர்க்குமா? அவங்க போட்டிடுற பிஜேபி போட்டிடுற தொகுதியில் அதிமுக தொண்டை வந்த ஒன்றிய செயலர் வந்து மனசு வந்து நகர செயலர் வந்து வேலை செய்வானா? அதனால சொன்னாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜியில் இதெல்லாம் பேசுறாங்கன்னே தெரியலையே. ஏன்னா அதே மேடையில் இபிஎஸ் அவர்களை வச்சிட்டு தானே பேசுறாங்க. அதாவது அவர் தலைமையில் சீரிய கூட்டணி அப்படின்னு ஆரம்பத்திலே அமித்ஷா அவர்கள் சொல்லியாச்சு. கூட்டணி வைக்கும் போதே மேடையிலையும் அவரை முன்னிறுத்தி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிற அடிப்படையில தான் கூட்டணி கட்சி தலைவர்களை வச்சு எல்லாம் பண்றாங்க. அப்ப நீங்க அந்த வார்த்தையை சொல்லல அப்படிங்கறத வேற விதமா ஒரு மாதிரி டைவர்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கோமே. அன்புமணி வெளிப்படையா சொல்றாரு, இவர் தலைமையில் ஆட்சி அமைப்போம் உழைப்போன்னு சொல்றாரு. மற்றவங்களும் சில பேர் சொல்லியிருக்காங்க. 45 நிமிஷத்துல எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்லாம் பெரிய வார்த்தை, ஏடிஎம்கேன்னு 4 எழுத்து அவர் சொல்லவே இல்லை. ஆனா அது முதல் பிரச்சார கூட்டம். எப்படி அதிமுக தொண்டை சகிச்சுக்குவான்? யோசிச்சு பாருங்க.
இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா என்னால் அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிற வார்த்தையை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா எந்த வகையிலும் அந்த கூட்டணிக்கு அது பலனளிக்காது. எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இங்க பெரிய கட்சி அதிமுக தான், அதனுடைய பொதுச்செயலாளர் தான் அவர் தலைமையில தான் இங்க கூட்டணி. நீங்க என்டிஏன்னு சொல்லிக்கலாம். கூட்டணி ஆட்சி ஆசை இருக்கிற தப்பு இல்லை. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சி அமையும் சொன்னா கூட ஒரு மாதிரி ஏத்துட்டு போயிடுவானுங்க. பிஜேபி என்டிஏ ஆட்சி அமையுங்கிறார். பிஜேபி என்டிஏ ஆட்சி எடுத்து கேட்டு பாருங்க ஆடியோவை நல்லா. அந்த இடத்துல கூட அதிமுக பேர சொல்லலை. எத்தனை பேர் உற்சாகமா வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, அவரும் சொல்லலை, ரைட்டு. அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை. அவங்கெல்லாம் சொல்லணுமா சார்னு கேட்கலாம், சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா அவர் தான் கூட்டணி அமைச்சார், என்டிஏக்கு தலைவர் அவர் தான் அறிவிச்சதும் அமித்ஷா தான். ஒரு ட்விட்டில் கூட அவர் பிரச்சாரத்தை தொடங்கினார்ல மேட்டுப்பாளையத்தில், அன்னைக்கு கூட ஒரு வாழ்த்து செய்தி கூட அமித்ஷா இல்லை. சகோதரர் எடப்பாடி இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்குறார், கரெக்டாக எண்ணி 4வது மாதம் அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்காருவார், வாழ்த்து சொன்னால் குறைஞ்சு போயிடுவாங்களா? சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையில் இன்னும் உறுதியாக இருக்கிறேன். அமித்ஷா வாயிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வந்த வார்த்தை அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சராக வாருங்கிறது தான் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அதுக்கப்புறம் சூழல் மாறிடுச்சு, அண்ணாமலை போயிட்டார், அங்கே போயிட்டார், இப்பயாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவரும் சொல்லலை. அமித்ஷாவுக்கு ஏதோ கோபம் இருக்கலாம், திட்டம் இருக்கலாம், மோடியாவது சொல்லுவார்னு பார்த்தா அவரும் சொல்லலை. நான் இப்போ இந்த பக்கம் இருந்து சொல்கிறேன், இது அதிமுகவுக்கும் நல்லதல்ல, என்டிஏ கூட்டணிக்கும் நல்லதல்ல. ஏன்னா ஒருத்தர் நீங்கள் அறிவிச்சிட்டீங்க, 150 தொகுதி ஒரு பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டார். நீங்கள் சொல்கிறதுக்கால எடப்பாடி காத்திருக்கல, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு முக்காவாசி முடிச்சுட்டு வந்துட்டாரு. அது சொல்லாதது பிஜேபி செய்கிற அதர்மம்னு தான் நான் சொல்லுவேன். நியாயமற்ற செயல், அநீதி, அதிமுகவுக்கு இழைக்கிற அநீதி. இத பெருசா எடுத்துக்கிறாங்களா? இங்க தமிழ்நாட்டுல நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஜெல் ஆயிட்டாரு இபிஎஸ் அவர்களுடன். நீங்க சொன்ன மாதிரி இவரும் இபிஎஸும் சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டாரு. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் இவர் தான் சிஎம் வேட்பாளரும் எல்லாம் பண்றாங்க. நீங்க வாயில வார்த்தை வரலைனாலும் மோடிஜியா இருக்கட்டும், அமித்ஷா ஜியா இருக்கட்டும், வந்தோடனே இபிஎஸ்க்கு தான் முதல் மரியாதை. அப்ப இதெல்லாம் தாண்டி என்ன எதிர்பார்க்கணும்? நம்ம அந்த வார்த்தையை எதிர்பார்க்கிறோமா? குறைஞ்சபட்சம் எங்க முதல் பிரச்சார கூட்டம்னு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். நான் சொல்லல, அவங்க தான் எழுதுனாங்க, அவங்க தான் சொன்னாங்க பிரளயம் ஏற்பட போகுதுன்னாங்க. அதில் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? பிஜேபியினுடைய கலாச்சாரம் அது அல்ல, நான் ஏற்றுக்கிறேன். முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் என்று சொல்கிற பழக்கம் பிஜேபிக்கு கிடையாது. அவங்க கட்சியினுடைய நடைமுறை அது. சமீப சில 10 ஆண்டுகளான்னு கூட எடுத்துக்கலாம். அது நீங்கள் ஆட்சி அமைக்க போகிற மாநிலங்களில் தான். நீங்களே ஒரு கான்ஸ்டிடியூவன்ட், ஒரு அணியில நீங்கள் ஒரு அங்கம், பேர் தான் என்டிஏன்னு வச்சுக்கிட்டீங்க. ஜெயலலிதா இருந்தபோது என்டிஏன்னு வைக்க விடல, நல்ல அதிமுக கூட்டணி தான் அவர் சொன்னார், சரிதானா? இவங்க சூழல் மாறிடுச்சு, என்டிஏன்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த என்டிஏல நீங்கள் ஒரு அங்கம் தானே தவிர முதலமைச்சரை தேர்வு செய்கிற இடத்தில் பிஜேபி இல்லை. ஸோ உங்க பாலிசியை கொண்டாந்து இங்கே திணிக்க முடியாது. ஏன் சொல்ல மாட்டீங்க? வேற ஏதாவது திட்டம் இருந்தால் அது ஆபத்தான திட்டம், அதிமுகவுக்கு நல்லதல்ல. இல்லை கேஷுவலாக தான் இருக்கோம்னா அந்த கேஷுவலாக மாற்றிக்கலைன்னா தனிப்பட்ட பிஜேபிக்கு தான் முதல் சேதாரம் வரும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எந்த 30 தொகுதியில் நிற்கிறான்னு ஒரு பேச்சு சொல்லுவோம், அவங்க ஆசைப்படியே சொல்லுவோம். 30 தொகுதியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 தொகுதியில் கூட அதிமுக தொண்டை சந்தோஷமாக வேலை செய்ய மாட்டான். நீங்கள் கடைசி வரைக்கும் எடப்பாடி பேரை சொல்லாமல் இருந்தார். நயினார் சொன்னார், அண்ணாமலை இருக்க வரைக்கும் அண்ணாமலையும் சொன்னார். ஏன் சொல்ல மாட்டாங்கிறதுக்கு பதில சொல்லட்டுமே, வியாக்கியானமெல்லாம் அப்புறம் பேசட்டும். மோடியும் அமித்ஷாவும் எடப்பாடி பெயரை சொல்ல தயங்குவது ஏன்னு ஒரு பதிலை சொல்லட்டும். அந்த பதிலை நம்ம ஏற்றுக்கிட்டு போக போகிறோங்க. அவங்க சொல்லலைங்கிறத சுட்டி காட்டுறதானே நம்ம வேலை, அதை கவனிக்கிறதான பத்திரிக்கார வேலை. என்னன்னு புரியலைன்னு நான் சொல்கிறேன். ஏதோ காத்திருக்கு, ஆபத்து, எடப்பாடி உஷார் அப்படிலாம் நம்ம சொல்லலை. இந்த கள்ள மௌனம்னு நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல எனக்கு. எதுக்காக இந்த மௌனம், எதுக்காக இந்த பதுங்கல், எடப்பாடி பெயரை சொல்லாமல் தவிர்ப்பது எதற்காக அப்படின்னு எனக்கும் புரியல. தெரிஞ்சுக்கணும் தான் நானும் காத்திருக்கேன். இப்போ அணின்னு பார்த்தோன்னா இந்த பக்கம் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. இங்க டிடிவி அவர்களும் இணைந்திருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில. அப்ப பலம் மிக்கதாக இந்த அணியை நம்ம பார்க்கலாமா? இல்ல, அன்புமணியும் வந்தார், வலுவான அணியா மாறி இருக்குன்னு நான் ஏத்துக்குவேன். திமுக வீழ்த்துவதற்கு இது போதாதுன்னு சொல்லுவேன். அதனாலதான் விஜயினுடைய வரவை எதிர்பார்த்துட்டே இருந்தார், சரிதானா? விஜயும் டிடிவியும் ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அப்போ அந்த விஜய் வரட்டும், எனக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்லாம் சந்தோஷப்பட்டார்ல. காரணம் வந்தால் வெற்றி நிச்சயம்னு நினைச்சார். வந்தாதான் வெற்றி நிச்சயம் கூட உள்ளூர் அவர் மனசு சொல்லியிருக்கோம். அது நடக்கலை. அதனால 4 முனை போட்டின்னு சொன்னனால தான் நான் ஒரு ஸ்டெப் திமுக ஹெட்டாக இருக்குன்னு நான் சொன்னேன். இது பத்தாது, இன்னும் வியூகங்கள், வேட்பாளர் தேர்வு, தொகுதி பங்கீடு, அதில் ஏற்படுகிற கசப்பு, இனிப்பு, சந்தோஷம், எரிச்சல், கோபம், இதெல்லாம் வந்த பிறகு ஒரு காட்சி நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்பையும் ஓரளவு யூகிக்கலாம். சரி, நிறைவாக தேசிய அளவில் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கிறது. மணிசங்கர் ஐயர் அவர்கள் சொன்னார், காங்கிரஸுடைய மூத்த தலைவர்,
இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக ஸ்டாலின் அவர்கள் தான் வரணும், அப்பதான் ராகுல் பிரதமராக முடியும்னு அவர் சொன்னாரு. இப்போ பார்த்தோம்னா உத்தவ் சிவசேனாவுடைய அந்த பத்திரிகை சாம்னாவிலையும் சொல்லியிருக்கிறாங்க, மம்தா பானர்ஜியும் ஸ்டாலின் 2 பேர்ல ஒருத்தர் அதுக்கு தலைமை தாங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த கட்டத்துல நோக்கி இது இப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பேர் எதனோட ரிலேட்டடு? நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி, தேசிய அரசியலை மையப்படுத்தி. நாடாளுமன்ற தேர்தல் 4 வருஷத்துக்கு இன்னும் 29 தான், 3 வருஷம் இருக்கு. இப்போ ஏன் அந்த பேச்சு வந்துச்சுன்னா, மிக நிச்சயமா நான் சொல்ல தமிழ்நாட்டில் நடந்த இந்த குழப்பம் தான். ஏன்னா பீகார்ல காங்கிரஸ் சேட்டை பண்ணுச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலையும் சேட்டை பண்ணி தான் பொருத்தமில்லாத நம்பரை கேட்டு 70 வாங்கி அதில் மிக பெரும்பாலான தொகுதியில் தோத்து தேஜஸ்வியும் ஆட்சி இழக்க வச்சு கிட்டத்தட்ட ஜெயிப்பார் தான் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. காங்கிரஸ் செய்த அவங்க பார்வையில் நியாயமா இருக்கலாம், அழிச்சாட்டியம் ஒரு காரணம். அதே தப்பு இப்போ செஞ்சிடாதீங்கன்னு லாலு அந்த உடல்நிலை முடியாத நிலையிலையும் டெல்லிக்கு போய் ராகுலை பார்த்து பேசினார். லாலு பிரசாத்தே போனார், போன தடவை மாதிரி ஆயிட வேண்டான்னு. அதே தப்பை காங்கிரஸ் பண்ணாங்க. அதே 70 இடம் கேட்டு வாங்கி திரும்பி அதே படுதோல்வி. அப்போ அந்த ஈரம் காயறதுக்குள்ள தமிழ்நாட்டில் இங்கே செல்மிஷம். காங்கிரஸ்ல இன்னைக்கு இருக்கிற கூட்டணி, இந்தியா கூட்டணி இருக்கிற பெரிய கட்சிகளில் திமுக தான், மம்தா கூட இல்லை இப்போ. அந்த கட்சியை இந்த பாடுபடுத்துறாங்களேன்னு லோக்கல் அரசியல்வாதியா உள்ளூர் வாசியா மணிசங்கர் இருக்கு நல்லா தெரியும். பாம்பே வரைக்கும் அதை கவனிக்கிறாங்கிறது சாம்னால வந்த பிறகு தெரியுது. இந்த சில்மிஷம் தான் அந்த பேச்சு காரணம். ஒவ்வொரு மாநில கட்சியை தோழமையில் இருக்கிற மாநில கட்சியிலே நீங்க இந்த சேட்டை பண்றீங்களே, இது காங்கிரஸுக்கு நல்லதில்லை, இந்த காங்கிரஸ் இதுக்கு மேலே விடக்கூடாதுங்கிற அந்த உணர்வு தான். மணிசங்கர் ஐயர் காங்கிரஸ் இல்லைன்னு கேட்கலாம், அவர் காங்கிரஸ் இல்லைன்ட்டாங்க. நிஜமாவே அதான் போல. ஏதோ பாகிஸ்தான் இஷ்யூ எதுக்கோ ஒரு கருத்தை எல்லாம் மீறி சொல்லிட்டாருன்னு சஸ்பெண்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. ஜெயராம் ரமேஷ் சொன்ன கருத்து உண்மைதான், அவர் காங்கிரஸ்ல இல்லை, சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். அதனால வேணுகோபாலை பத்தி நல்லா தெரிஞ்சவர் அவர். இங்க இவங்க பண்ற இந்த சில்மிஷங்கிற வார்த்தை நான் சொல்லது ஏதோ என் தனிப்பட்ட வார்த்தை, என் கோபம் அப்படிலாம் கிடையாது. மாணிக் தாகூர் மேல நமக்கு என்ன விருப்பம் இருக்கு அதெல்லாம் இல்லை. இது நியாயமற்றதுன்றத உணர்வு அவங்களுக்கு இருக்கிறனால தான் சொல்றாங்க. அப்படி ஒரு கட்சியா இப்படி பண்ணீங்கன்னா இந்த காங்கிரஸை அந்த தலைமை பொறுப்புல விட்டு வைக்கணுமா? அதுதான் சிவசேனாவுடைய பார்வை. மம்தா இதை கருத்தை எப்பயோ சொல்லிட்டாங்க. அதுதான் சொன்னேன், இது காங்கிரஸுக்கு நல்லதல்லன்னு சொன்னேன். ஆனா அதே சமயம் ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்துறது அப்படிங்கும் போது அவர் எவ்வளவு தூரம் அதற்கு சரியானவராக இருப்பாருங்கிற சரியா தப்பாங்கிறதெல்லாம் 2வது கேள்வி. ஸ்டாலின் அதை விரும்ப மாட்டார். அவர் எப்பவுமே கலைஞர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண ஏன் உயரம் எனக்கு தெரியும், அவர் ஷார்ட் தான் எல்லாருக்கும் தெரியும். பட் அவரு ப்ராக்டிக்கலா யோசிச்சார். அவரை விட இன்னும் கொஞ்சம் இதாதான், கொஞ்சம் கீழே, அதாவது அந்த அளவுக்கு கூட யோசிக்க மாட்டார். ஸ்டாலின் அதை விரும்ப மாட்டார். ஸோ மம்தா மாதிரியான ஒரு நபர்களை கொண்டு வரணும். இப்போ ஒருத்தரை சொல்ல வேண்டாம்னு தான் 2 பேர் அவங்க மென்ஷன் பண்ணாங்க சாம்னால. மணிசங்கர் ஐயர் இப்போ காங்கிரஸோட உறவு இல்லாதனால மம்தாவை சொல்லியிருக்க விரும்ப, சரி இருக்கிறவர்களை வர சொல்லலாம்னு சொல்லியிருப்பார். அதை தாண்டி அதை இப்பவே விவாதிக்கிற அளவுக்கு அது பெரிய முக்கியத்துவமான விஷயமா நான் பார்க்கல. ஆனால் இந்த விவாதம் கிளம்புவதற்கு அடிப்படை காரணம் இந்த காங்கிரஸ் கட்சியினர் சிலர் செய்த சில்மிஷங்கள் தான் தமிழ்நாட்டில். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2026 தேர்தலுக்கு வர விஷயங்கள் சுவாரஸ்யமாகவே இருக்கும்னு நினைப்போம். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றி. இதுவரை பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.